அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம் 15ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024ஆம் வருடம் வரை எப்படி அமைகிறது, தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகின்றன, எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த தருணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது, தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பழமொழி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதாவது அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்காக வழி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் தை மாதத்தில் உருவாகும் என்பது ஒரு விதமான அர்த்தமாக இருந்தாலும், அதே சமயம் இந்த தை மாதத்தில் பல வழிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்றால் அதற்கு இடையான அர்த்தமே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நிச்சயமாக பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றத்திற்கான அடித்தளமிடக்கூடிய வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தில் 6ஆம் இடத்திலிருந்து வலுவாக பெரும்பாலும் 7ல் சஞ்சரிக்கிறாருங்க. 7ல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் சென்று சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் தடைகள் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலும் இந்த மாதத்தில் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் உருவாக்கி கொடுக்க போகிறார். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கிரனும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் 7ல் வெற்றிருக்கிறாருங்க. எனவே கல்வி ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி பாடங்களை பகிர்வதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் அதீதமான முன்னேற்றமும் கிடைக்கிறது. நினைவாற்றல் அதீதமாக அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில் 7ல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் சென்று சஞ்சரிக்க போகிறார். அஷ்டமத்திற்கு செல்வதற்கு முன்னதாக புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. செல்வாக்கு மிகுந்த நபர்களுடன் தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். பல தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக சினிமா துறையில் நீங்கள் நினைத்ததை விட மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. புதிய படங்கள் உள்ளிட்ட பணிகளை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக எந்த பணிகளாக இருந்தாலும் நன்மை நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகள்ல எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அடித்தளமிடக்கூடிய வகையில் வலுவான கூட்டணியும் பல்வேறு விதமான சூட்சமங்களை கையாளக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. தை மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கான அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. எதிர்கால வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இனிமையான மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சனியும் மிக வலுவாக ஜீவனஸ்தானமாகிய 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ஜீவனாதிபதியான சனி 9ல் வீற்றிருப்பது அஷ்டம பாதிப்புகள் விலகி இனிமையாக முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். சனி பகவான் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை விலக்கி விடுகிறாருங்க. சனி அஷ்டம சனியால் சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான சிக்கல்கள் வேலையை விட்டே சென்று விடலாமா என்ற எண்ண நிலையில் ஏற்பட்ட மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் நேரடியாக சந்தித்த பல தொல்லைகள் விலகுகிறது. உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக
அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன காரியங்கள்ல கூட மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தொழில் உத்தியோக ரீதியான சார்ந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வழிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக பல சங்கடங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி இனிமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையும். அது மட்டுமல்லாது குருவும் மிக வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. லாப குருவின் அமைப்பு காரணமாக சுப விரயங்கள் அதிகரிக்கும். பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்கிறதுங்க. திருமண தடைகள் உள்ளிட்ட பல தடைகள் தகர்த்தெறியப்படுவதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சிறந்த யோகமான மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. நீதிமன்ற வழக்குகள் பின்னடைவு சரி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சி குடும்ப முன்னேற்றத்திற்காக எதுவாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 7ல் இருப்பது எதிர்பார்த்தபடியே திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பல மங்களகரமான யோகம் நிறைந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானமாகிய 10ல் ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறார். ராகு 10ல் இருப்பது பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவில் இந்த தை மாதத்தில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அவ்வப்போது சில எதிர்மறையான கலப்பையான பயங்களும் ஒரு குழப்பமான மனநிலையும் எப்போதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. எனவே அவ்வப்போது சிறு சிறு ஆரோக்கிய தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற தருணங்கள்ல சற்று கவனத்துடன் இருங்க. அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவை. சந்திரனின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக உள்ளது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிறைந்த தருணமாக இந்த தை மாதம் அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு